அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? அது பற்றிய விஷயம் ஏதாவது இருக்காங்க சார்? ஆஹ் காஷ்மீரி மக்கள் கஷ்டத்துல தான் இருக்காங்க. நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது அப்படிங்கறத உணர முடியுது. இப்போ அங்க என்ன காலையில எல்லாரும் ஃபோன் மாதிரியான பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது சார்? பாதுகாப்பு ஏற்காடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாதுகாப்பு டபுள் மடங்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க மேம். தொடர்ந்து அச்சத்துடனே தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா? ஆமா மேம். அண்ட் தென் தமிழர்கள் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கவங்க மாணவர்களா இருக்கட்டும், அண்ட் தென் குடும்பங்களா இருக்கட்டும், நேற்று வரைக்கும் எல்லாரும் கேம்பஸ்குள்ளே இருந்தாங்க. அடுத்து ரோடு க்ளோஸ் ஆயிருந்தது நேற்று ஃபுல்லா. நேற்று நைட்டு NH-44 ஜம்மு ஸ்ரீநகர் ரோடு ஓபன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. எல்லாரும் ஓன் ரிஸ்க்ல கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க மேம். இந்த பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்பாக நீங்க நேர்ல பார்த்த காட்சிகள் ஏதேனும் இருக்கா சார்? மேம் நான் வெளியில வரல. வெளியில வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நான் வெளியில வரல. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்களா? அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா சார்? அத்தியாவசிய தேவையும் எல்லாரும் வாங்கி வச்சாச்சு மேம். யாரும் வெளியில வரல. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு சார்? வெளியே வரக்கூடாதுங்கிறது தான் மேம் முக்கியமான அறிவுறுத்தலா இருக்கும். எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கணும் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தெரியல மேம். இணைப்புல தகவல்களை பரிமாறிக் கொண்டமைக்கு நன்றி சார். இப்போதைக்கு தேங்க்யூ மேம். இப்போதைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. இருக்கு மேம். இப்போதைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காலேஜஸ், ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் க்ளோஸ் ஆகல. காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 15ஆம் தேதி வரைக்கும் ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சிச்சுவேஷன் மேம். எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ மேம். தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு முன்னேற்பாடுகளை ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது. டெல்லியில் இன்று காலை 10:30 மணிக்கு வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை சார்பில் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீர் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு அதிகாரி ராஜ்குமார் தப்பா உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 2 அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலில் அரசு அதிகாரிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலில் ரஜோரி, பூஞ்ச், ஜம்முவில் உட்பட பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் இன்று காலை 10:30 மணிக்கு வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீர் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து அதனை முறியடித்து வருகிறது. இருந்தும் பல இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. பாகிஸ்தான் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து உதவிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தாக்குதலில் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக டெல்லியில் இன்று காலை 10:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தகவல்களை தெரிவிப்பதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், கூடுதல் தகவல். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் பதட்டம் சூழ்நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து 3வது நாளாக தனது தாக்குதலை இந்தியா மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எல்லை பகுதிகள் மட்டுமல்லாமல் தலைநகர் டெல்லியிலும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை பகுதிகளில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று
நேற்றைய தினம் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ட்ரோன்கள் மட்டுமல்லாமல் ஏவுகணைகளையும் வீசியதாக கூறப்படுகிறது. முக்கியமான ஒரு ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஃபாத் மிசைல் என்று கூறப்படுகின்ற அந்த மிசைல் என்பது பாகிஸ்தான் நேற்றைய தினம் வீசியிருக்கிறது. அது தலைநகர் டெல்லியை குறிவைத்து செலுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஹரியானாவினுடைய அந்த வான் பகுதியில் வைத்து அந்த ஃபாத் மிசைல் தடுத்து நிறுத்தப்பட்டு அழித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனுடைய உடைந்த பாகங்கள் என்பது ஹரியானா மாநிலத்தில் ஒரு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பாகிஸ்தான் இதுவரை இந்தியா மீது நடத்திய தாக்குதலில் இதுவரை 5 பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஜோரி பகுதியில் ஒரு அரசு அதிகாரி உயிரிழந்திருக்கிறார். 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஓமர் அப்துல்லாவே தெரிவித்திருக்கிறார். நேற்று தான் அவரை நான் சந்தித்தேன், ஆனால் அவர் இன்று உயிருடன் இல்லை என்று கவலையுடன் தனது வருத்தத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது போன்று பல்வேறு விதமான சம்பவங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரையில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற அந்த மாநிலமாக இருக்கிறது. பாகிஸ்தான் தனது அதிக வீரியத்துடன் தாக்கும் ஒரு மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் தான் அதிகமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்பா, பதான்கோட், ரஜோரி, போக்ரான், ஃபரோசாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய எல்லை பகுதிகளாக இருக்கின்ற 5 மாவட்ட மக்கள் அந்த பகுதி அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பதுங்கு குழிகளில் கூட ஏராளமானவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எப்போ வேண்டுமானாலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தலாம் என்று இருப்பதன் காரணமாக மக்கள் இது போன்று பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை உன்னிப்பாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஓமர் அப்துல்லாவே அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று குஜராத் மாநிலத்திலும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தும் எல்லை பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஜம்மு காஷ்மீர் மாநிலம், குஜராத், இது போன்று ராஜஸ்தான் மாநிலத்திலும் இது போன்று பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்புடன் இருப்பதற்கு அந்த மாநில அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மாநிலங்களில் இருக்கின்ற போலீஸ் துறை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தொடர்ந்து 3வது நாளாக வீரியத்துடன் தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 3வது நாளாக நடத்திய அந்த தாக்குதலில் ஏராளமான பகுதிகள், இந்திய பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பல ஏராளமான வீடுகள் இடிந்து தரமட்டமாக்கியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர்கள் கூறி வரும் கருத்துக்கள் என்னவென்றால், பாகிஸ்தான் இருந்து வீசப்படும் ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, மிசைல்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது என்று கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் எப்படி இது போன்ற ஒரு பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்ற இந்த இடங்கள் எவ்வாறு பாகிஸ்தான் தாக்கியிருக்கிறது, தரை மார்க்கமாக இந்த தாக்குதல் நடத்தியதன் காரணமாக இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது மிசைல்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதன் காரணமாக இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து வீசப்படும் அனைத்து ட்ரோன்களையும் மிசைல்களையும் தடுத்து நிறுத்தி வானிலையை அழித்துவிட்டோம் என்று தொடர்ந்து தெரிவித்திருக்கின்ற இந்த சமயத்துல இது போன்ற பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இந்தியா. பல இடங்கள்ல மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த இடங்கள்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. வீடுகள் ஆங்காங்கே இடிந்து தரைமட்டமாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. மக்கள் பீதியுடனேயே அந்த பகுதிகளில் இருக்கிறார்கள். முக்கியமாக 4 மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களை மையமாக வைத்துதான் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் இரவு பாகிஸ்தான் முதலில் தனது தாக்குதலை தொடங்கியதை தொடர்ந்து இந்தியா ரீடாலியேட் செய்தது. தனது பங்கிற்கு தாக்குதலை நடத்தியது. ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினோம் என்று இந்தியா தெரிவித்து தொடர்ந்து பாகிஸ்தான் அச்சத்துடனே இருக்கும், இந்தியா மீது தாக்குதலை நடத்தாது என்று இந்தியா நேற்றைய தினம் கணித்திருந்த இந்த சூழ்நிலையில் இந்தியாவினுடைய கணிப்பு என்பது தவறாகிவிட்டது. நேற்றும் தனது தாக்குதலை பாகிஸ்தான் நேற்று நடத்தியது.
அதிக வீரியத்துடன் அந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. ஏராளமான 30க்கும் மேற்பட்ட நகரங்களை குறிவைத்துதான் நேற்றைய தினம் தனது தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. ஆனால் அந்த தாக்குதலில் தான் அதிகமான சேதங்கள் இந்தியாவிற்கு ஏற்பட்டதாக தற்போது கிடைத்திருக்கின்ற அந்த தகவல்களும் வீடியோக்களும் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. இது இப்படி இருக்கும் போது இதை எவ்வாறு எடுத்துச் செல்ல போகிறது இந்தியா என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை உடனடியாக தணிக்க வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு பெரிய போராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக G7 நாடுகளினுடைய அந்த கூட்டமைப்பும் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த பதட்ட சூழ்நிலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு 10:30 மணிக்கு வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை சார்பில் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களாக தொடர்ந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் 2 பெண் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தாக்குதல்கள், அதை எவ்வாறு நாம் தடுத்து நிறுத்துகிறோம், இந்தியா எவ்வாறு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துகிறது என்பது பற்றியெல்லாம் விளக்கி வருகிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் 10:30 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போதுதான் அதிகாரபூர்வமாக நேற்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் இந்தியா மீது தொடுத்தது, அந்த தாக்குதலை எவ்வாறு இந்தியா சமாளித்தது, அந்த தாக்குதலில் இந்தியாவினுடைய எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றிய தகவல்கள் எல்லாம் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில ஒரு உயர்மட்ட கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் என்பது ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகள், முப்படைகளுடைய தலைமை தளபதி, அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரை அவர் ஆலோசனைக்கு அழைத்திருக்கிறார். இந்த கூட்டம் என்பது ராஜ்நாத் சிங்குடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கின்ற அம்சங்கள் என்னவென்றால், தொடர்ந்து 3 நாட்கள் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு நாள் தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தான் நின்றுவிடும் என்ற ஒரு கணிப்புடன் இருந்தது. ஆனால் அந்த கணிப்பு என்பது தவறாகி விட்டிருக்கிறது. எனவே இதுபோன்று பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது, இது போன்ற ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருந்தால் ஒரு பெரிய அளவிலான ஒரு போரை இந்தியா சந்திக்க நேரிடும். அதை எவ்வாறு சமாளிப்பது, வர்த்தக ரீதியாகவோ அல்லது எக்கானமிக், அதாவது பண ரீதியாகவோ இது இந்தியாவை எவ்வாறு பாதிக்கும், பாகிஸ்தானை எவ்வாறு பாதிக்கும், அண்டை நாடுகளை எவ்வாறு இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய அளவிலான ஒரு போரை சந்திக்கும் போது ஏற்படுத்தும், இது போன்ற பல்வேறு அம்சங்கள் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அந்த கூட்டத்திற்கு பிறகு ராஜ்நாத் சிங் தலைமையில பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை பாகிஸ்தான் எடுத்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியா கண்டிப்பாக திருப்பி பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த கூட்டமும் அதில் எடுக்கப்படும் முடிவுகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் இன்றைக்கும் தனது தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் இந்தியா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவிலான ஒரு பதிலடியை கொடுக்கும் என்ற நோக்கில் இன்றைய தினம் இந்தியா ஒரு முக்கிய முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் பெரிய அளவிலான ஒரு போர் போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியாவை போருக்கு இழுக்கும் ஒரு கட்டாயப்படுத்தும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் தெள்ளத் தெளிவாகவே நமக்கு தெரிய வருகிறது. ராமகிருஷ்ணன், பாகிஸ்தானுடைய அத்துமீறிய தாக்குதலால உயிரிழப்பு, படுகாயம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ராமகிருஷ்ணன்? அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதட்ட சூழ்நிலை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் முறையாக தீவிரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து இந்தியா தனது பங்கிற்கு ரீட்டாலியேட் செய்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது தீவிரவாதிகளுடைய பதுங்கு குழிகள் மீது.
அதை தொடர்ந்துதான் பாகிஸ்தான் தனது தாக்குதலை இந்தியா மீது நடத்தியது. இந்தியா நடத்தியது தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினாலும் தீவிரவாதிகள் இந்தியா மீது இதுவரை தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் தான் இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வந்தாலும் அடுத்த கட்டமாக இது போன்ற பதற்றமான ஒரு சூழ்நிலை பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவும் கண்டிப்பாக வீரியத்துடன் தனது 2 பங்கு வீரியத்துடன் கண்டிப்பாக தாக்குதலை நடத்தும். அந்த தாக்குதலின் போது கண்டிப்பாக பெரிய அளவிலான பாதிப்புகள் 2 நாடுகளிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் மக்கள் தொகை அதிகமான நாடு என்பதால் பல இடங்கள்ல அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இந்திய அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முக்கியமாக பங்கு வகிக்கிறது சுகாதாரத்துறை. அதாவது மருத்துவமனைகள் உள்ளிட்ட தான் சிறப்பு, அதாவது அதிக கவனத்திற்கு கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. பாதிப்புக்குள்ளானவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வது, மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவது, மருத்துவமனைகள் ஏற்கனவே மருந்துகள் ஸ்டாக் வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மாநிலங்களுக்கு ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வகையில் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லியில் எய்ம்ஸ், சப்தர்ஜங் மருத்துவமனை, RML உள்ளிட்ட பெரிய அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. அந்த மருத்துவமனைகள் எல்லாம் படுக்கைகள் தயார் செய்து வைக்கப்பட வேண்டும். அதே போன்று தேவையான மருந்துகள் அனைத்துமே தயார் நிலையில் ப்ரிக்யூர் பண்ணி வைக்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்ற டெல்லி முதலமைச்சர் ரேகா தனது அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகள் தான் அண்டை மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், அதே போன்று ராஜஸ்தான் உள்ளிட்ட குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஹரியானா மாநிலத்திலும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பட்சத்தில் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய அளவிலான ஒரு போருக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்பதை இதுவரை வெட்ட வெளிச்சமாக வெளியில் தெரிவிக்காத ஒரு நிலையில் தான் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை தடுப்பு நடவடிக்கைகளில் அதிகமாக கவனத்தை செலுத்திய இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை முறியடிக்கும் பட்சத்தில் பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தப் போகிறதா அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக வரப்போகிறதா இந்தியா என்பதை இன்றுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 3 நாட்களாக தொடர்ந்து அந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த போர் பதட்டத்தை இந்தியா தணிக்கப் போகிறதா என்று இன்றைக்கு பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் தான் நமக்கு தெரிய வரும். என்ன மாதிரியான ஒரு முடிவை பிரதமர் எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்தியா பல மாநிலங்கள்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வரும் இந்த சூழ்நிலையில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ராமகிருஷ்ணன், சைபர் தாக்குதல் கூட நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்? ராமகிருஷ்ணன், அதாவது சைபர் தாக்குதல் என்றால் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமாக அதை செயலிழக்க செய்து அதை வெடிக்க செய்வது தான் சைபர் போன்ற தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாராகி இருக்கிறது. இது ஏற்கனவே இந்திய அரசை பொறுத்தவரையில் இது போன்ற தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவில் வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கவனமாக இருக்க வேண்டும், உன்னிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வேண்டுகோளையும் இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வங்கிகளை பொறுத்தவரையில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் RBI வங்கிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக RBI தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் தற்போது
ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியது, அதைத் தொடர்ந்து மிசைல்களை அனுப்பியது. அதைத் தொடர்ந்து அந்த அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்தில் தரை வழியாகவும் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தரை வழியாக நடத்திய அந்த தாக்குதலை தொடர்ந்துதான் ஏராளமான இடங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பாகிஸ்தான் பல விதமான தாக்குதல்களை இந்தியா மீது நடத்துவதுதான் அவர்களது திட்டமாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய கட்டமைப்பை சீர்குலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பலவிதமான அந்த தாக்குதல்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் நாம் நேற்று முன்தினம் ஒரு பெரிய அளவிலான ஒரு ரிட்டாலியேஷன் தாக்குதலை நம்ம நடத்தினோம். அதில் பாகிஸ்தான் பயந்து விட்டது. தொடர்ந்து பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தாது என்று இந்தியா கணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் விடமாட்டோம், கண்டிப்பாக திரும்பி அடிப்போம் என்று வீரியத்துடன் அடிப்போம் என்ற எண்ணத்தில் தான் நேற்றைய தினம் தனது தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பாகிஸ்தானுடைய இந்த கணிப்பை இந்தியா கண்டிப்பாக விடாது என்பதுதான் திட்டவட்டமாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பாதிப்புகளில் இருந்து எவ்வாறு பஞ்சாப், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் மீளப் போகிறது என்பது போக போகத்தான் நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில எல்லை பகுதிகளிலிருந்து பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ள ஆக்கி இருக்கிறது அந்த பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலால். அதிலிருந்து எவ்வாறு மீளப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இந்தியாவும் தனது பங்கிற்கு பாகிஸ்தான் மீது நேற்றைய தினம் பல இடங்கள்ல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானுடைய பல்வேறு ஏர் பேஸ் என்று கூறப்படுகின்ற ஏர்போர்ட்ஸினுடைய பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பல்வேறு ராணுவ தளவாடங்கள் குறிவைத்து மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் பல பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது என்று அங்கிருந்து கிடைக்கின்ற அந்த வீடியோக்கள் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிகின்றன. எனவே மேலும் இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அனுப்பிய 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் கூட 2 போர் விமானங்கள் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் மொத்தமாக 4 விமானங்கள் இதுவரை பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்பட்ட விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் இந்திய அரசால் இதுவரை தெரிவிக்கப்படாத ஒரு பட்சத்தில் தான் இன்றைய தினம் நேற்று இரவு டெல்லியை நோக்கி வீசப்பட்ட ஃபாத் மிசைல் ஹரியானா மாநிலத்தினுடைய வான் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை தெரிவிக்காத பட்சத்தில் இன்று 10:30 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த தகவல்களை உறுதிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.